விழாவுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ராமநாதா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? வா. ஹலோ வெயிட்டிஸ், நான் கொஞ்சம் பேசணும்ல. அப்பா, ஏய், அந்த ஆள் ஸ்டேஜுக்கு வந்து என்ன பேச போறாரு இப்போ? அந்த கிழவன் பேசும்போது ஏன் அப்பா பேசக்கூடாதா? என்னங்க எப்படி பேச போறாரு பாருங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் பேசணும். ஓகே? அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயோ, அனைவருக்கும் வணக்கம். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் மட்டுமா சிரிக்கிறேன்? மொத்த எல்லாரும் தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயோ, மைக் ஃபால்ட் ஆயிடுச்சு, கேட்கல. இனிமே நீங்க பேச முடியாது. அப்பா பழச்சப்பா. யூ டோன்ட் டிசர்வ் மை ஸ்பீச். அதாவது உங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். ஹாய் ப்ரோ. ஹீல்ஸ் போட்டுக்கிறீங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, என்னோட லைட்டா கொஞ்சம் ஹாய். வயிறு மாதிரி இருக்குதுங்களே. ஹீல்ஸ் சின்னதா தானே இருக்கு. அத சொல்லுங்க. ஹீல்ஸ் ஹீல்ஸ் தானே, அதான் என்னோட கொஞ்சம் வயிறுமா தெரியுறீங்க. ஹாய்ண்ணா. ஏன் செருப்பு கொஞ்சம் கைட்டிருங்க. இப்போவா? ஆமா, இல்ல கவுன்ல பெருசா தானே இருக்குது, செருப்பு போடலாம் தெரியாது. ஏன்னா பப்ளிக்ல நான் உங்களோட ஹைட்டு கம்மின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டேமேஜிங்கா இருக்கும். ப்ளீஸ். தேங்க்யூ. மூத்த மருமக சேலையில அழகா இருக்காங்கல்ல? மூத்த மருமகளை விட மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்க சின்ன மருமக தான் சூப்பரா இருக்காங்க. ஆமால, நீ சொல்றதா கரெக்ட். இவளுக்கு ரெண்டு பேருக்கும் கண்ணு சரியா தெரியாது போல இருக்கு. வேதாமா, வேதாமா, என்னம்மா? மகளும் மருமகனும் சூப்பரா இருக்காங்க. முதல்ல எங்க ஃபேமிலி போட்டோ எடுங்க, அப்புறமா கெஸ்டோடலாம் எடுங்க. அப்பா வாங்க. ஸ்டார்ட் மியூசிக். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. ஏய், நல்ல புடவைய கட்டிட்டு போயேண்டி. நான் என்ன ரிசப்ஷனுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேனா? கலாட்டா பண்ணி அதை நிறுத்த போறேன். இப்படி போறதுதான் கரெக்ட். நானும் வரேன்டி. வேண்டாம், நான் போயிட்டு வரும்போது நாகராஜோட மாலையும் கழுத்துமா வரப்போறேன். ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோ. ஐயோ கடவுளே, என் பொண்ணு அவனை கல்யாணம் பண்றதுக்கு நீ தான் துணை இருக்கணும். இவ வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வரணும். சொந்தம் மூடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே. கல்பனா, நானும் அப்பாவும் உனக்கு பின்னாடி இங்கே நிக்கிறான்னு. எதுக்குமா? ஏன்னா உனக்கும் மாப்பிளைக்கு பெரிய பெரிய கிஃப்டா வரும், அதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும்ல. ஏன்னா இப்ப எல்லாம் கிஃப்ட் திருடுறது ஒரு ஃபேஷனா. சரிம்மா. அக்கா, நானும் கூட இங்கே நின்னுக்கிறேன். சரி. நானும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இங்கே இருக்கேனே. தம்பி, அப்பாவுக்கு உதவியா கீழே போய் நில்லுங்க.
போங்க தம்பி. சரி அண்ணி. இவன் வேற வெறுப்பேத்திக்கிட்டு. ஏண்டா வந்துட்ட? இல்லப்பா, அவங்க ஒவ்வொரு ஃபேமிலியை எடுத்துக்கிறாங்க, நம்ம இதுக்கு கூட நின்றுக்கிட்டு. அப்படியா? இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். தென்பொதிகை சந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும், ஆகாய கங்கைகள் வந்து உன் நெஞ்சில் பொங்கிட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. மல்லிகா சீக்கிரம் வாடி. எங்க போய் தொலைஞ்சா இவ? என்னங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்னது? மாப்பிள்ளைக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு, அந்த பக்கம் வந்ததெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. ஆமால, அந்த டேபிள பாருங்க. ஆமா சிவகாமி, இப்ப நாம என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, கைவசம் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். ஐஏஎஸ் படிச்சவங்க கூட திட்டம் போட கொஞ்சம் யோசிப்பான், நீ டக்கு டக்குன்னு திட்டம் போடுறிய. கல்பனாவோட அம்மாவா கொக்கா? சரி, இப்ப என்ன பண்ண போற? சூப்பர், பிரமாதம்டி, பின்றனி. கல்பனா, என்ன பண்றது? வாங்கடா. யார் அவனுங்க? நாகராஜ் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்பா. ஃப்ரெண்ட்ஸா? ரவுடி மாதிரி இருக்குங்க. என்னடா சொல்ற? என்னப்பா, மிஸ்டர் நாகராஜோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்பா இவங்களா. இவனுங்களா? டேய் மாப்பிள்ள, மனுஷங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் பார்க்காம அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வச்சிருக்காரா? அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது சரி. போனையும் எடுக்க மாட்றா. மேடம், மேடம் ரெடி? ரெடி மேடம்? ஏய், என்ன ரொம்ப நேரமா நீ ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்க? யாருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்டுக்கு. சார் ரொம்ப நேரமா போஸ்ட் கொடுக்க சொல்றாரு. போனை கட் பண்ணு. போஸ்ட் கொடு. ரெடி சார்? ஸ்மைல் பண்ணு. அங்க ரெடி? கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. போயிடலாங்க. மல்லிகா சீக்கிரம் வாடி. ஏங்க மறுபடியும் செருப்பு போட்டீங்களா? இல்லையே, வெறும் காலில் தான் நிக்கிறேன் பாருங்க. அப்படின்னா லைட்டா உயரமா இருக்கிறீங்க. உங்க ஹைட் என்ன? 5'7". நான் 5'9". ஏன் அவளை வந்தீங்க? சார் இந்தாங்க சார், கூல் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே போஸ்ட் கொடுங்க. என்னது ஒண்ணே ஒண்ணு குத்தாம எப்படி சாப்பிடுவாங்க? சார் ஒன்லியே 2 ஸ்டார் இருக்கு சார். 2 பேரும் குடிச்சிட்டே போஸ்ட் கொடுங்க சார். போஸ் கொடுக்கணுமா? ஆமா சார். ஹலோ, என்ன பிரதர், போஸ்ட் கொடு. ஏய், என்னது இந்த பழைய காலத்து ஸ்டைல்லாம்? டேய், போட்டோ எடுக்க என்னடா அந்த காலம் இந்த காலம்? போஸ்ட் பண்ணு, போஸ்ட் பண்ணு. போஸ்ட் கொடுறா. கொடுக்குறேன். நீ கொடு. சார் ரெடி சார்? கவலைப்படாதீங்க, குடிக்க மாட்டேன். குடிக்கிற மாதிரி. ஸ்மைல் ப்ளீஸ். எங்களுக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. எனக்கும் போட்டோ எடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரா சிரிச்சிட்டே போஸ். மாலையை மதிக்கிற மாதிரி நின்று ஒரு போஸ்ட் கொடுங்க சார். ஸ்மைல். ஏங்க கண்ணத்தோட கண்ணை வச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எடுங்க. இதெல்லாம் ஓவரா தெரியல உனக்கு? என்னங்க கல்பனா, பப்ளிக்ல இருக்காங்க, பப்ளிக்ல போய் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? சி, பேசாம இரு. ஹலோ, சும்மா சாதாரணமா நீங்க போட்டோ எடுங்க போதும். ஓகே சார். நான் சொல்றீங்க.
ரெடி? நட்ராஜா ஃபங்க்ஷன் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது ஆனா கொஞ்சம் டல்லா இருக்குது, கொஞ்சம் கலகலப்பே காணுமே. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. தோணுது இல்ல? அதான்டா ஏதாவது ஐடியா பண்ற சீக்கிரம். என்ன பண்ணலாம்ப்பா? நீ தான்டா ஐடியா கொடுக்கணும். ஒரு ஐடியாப்பா. சொல்லு. இந்த தேங்காய் உருட்டி விளையாடுறது, இந்த பானைக்குள்ள மோதிரத்தை போட்டு அதை கண்டுபிடிக்க சொல்றது. என்னடா நீ பழைய பஞ்சாங்கமா இருக்கிற? அதெல்லாம் எங்க காலம்டா. மாடர்னா யங்ஸ்டர்ஸ்க்கு என்கரேஜ் பண்ற மாதிரி யோசனை சொல்லுடா. ஆமா மாப்ள, அதெல்லாம் வேண்டாம். 2 பேருக்குள்ள போட்டி இருக்கட்டும். ஆனா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் எல்லா கலகலப்பும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி யோசிங்க. அப்படி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு யோசனை பண்றா. போன் எடு மல்லிகா, என்ன பண்ற? கொஞ்சம் பழைய ஐடியாவா தான் இருக்கும், ஆனா இப்போ ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? என்ன சொல்லு. அந்தாக்ஷரி. அந்தாக்ஷரியா? ஆமாப்பா. இப்போ 2 கப்பலுக்கும் போட்டி வைப்போம். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது gift தரதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். 2 கப்பலும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபங்க்ஷன் களை கட்டிடாதா? சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட செயின் 5.5 பவுண்ட் செயின் பிரைஸா கொடுத்துறேன். ஓகே, வெரி குட்ரா, நல்ல ஐடியாடா. சூப்பர்ப்பா. போ 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 ஆரம்பி போ. அப்படியா? சரி. மல்லிகா சீக்கிரம் வாடி. அட்டென்ஷன் ப்ளீஸ். இப்போ இந்த விழாக்கு வருகை தந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் என்டர்டெயின்மெண்ட் காத்துட்டு இருக்கு. என்னது? என்ன தம்பி அது? வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இங்க இருக்கிற 2 தம்பதிகளுக்குமே ஒரு போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 5.5 பவுண்ட் தங்க சங்கிலி பரிசா காத்துட்டு இருக்கு. ஏய், என்னடா போட்டி? வேற என்ன, பாட்டுக்கு பாட்டுதான். விசில் அடிச்ச நண்பர்களுக்கு, கைத்தட்டின நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏய், எல்லாம் ஒண்ணும் வேணாம், எதுக்கு பாட்டுலாம்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5.5 பவுண்ட் தங்க சங்கிலி. 5.5 பவுனா? தங்க வலியும் ஏறுது, சரகு வலியும் ஏறுது. இத்த குத்து அத்தை வாங்கிக்க வேண்டியதுதான். என்ன மிஸ்டர் நாகராஜ்? ஓகே, நாங்க போட்டிக்கு ரெடி. போட்டிக்கு நாங்களும் ரெடி. சூப்பர். எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. ஏங்க, எனக்கு பெருசா பாட்டு எதுவும் தெரியாதுங்க. எனக்கு மட்டும் தெரியுமா? அதெல்லாம் விடுங்க, பாதிலாம் ஃப்ரீயா விடுங்க. கல்பனா, எனக்கு பாட்டெல்லாம் வராது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பல. நான் இருக்கேன். நான் நல்லா பாடுவேன். இன்னைக்கு நானா இல்ல இந்த வேதவழியான்னு பாத்துடுறேன். இப்ப நான் போட்டியோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஒரு தம்பதி பாடி முடிக்க இன்னொரு தம்பதி அவங்க பாடி முடிச்ச எழுத்துல இருந்து ஆரம்பிக்கணும். மத்தவங்க யாரும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணவும் கூடாது. ஹெல்ப் பண்ணா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. குரல் நெடில்ல பாடலாம், ஆனால் 10 செகண்டுக்குள்ள பாடாம அமைதியா இருந்தால் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ரூல்ஸ் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டு யார் பாட போறது? இது என்ன கேள்வி? ராமநாதன் தான் முதல்ல பாடி ஆரம்பிச்சு வைக்க போறோம். நீ வேற சும்மா இருடா. சின்ன வயசுல இருந்து நீ எப்படி பாடுவேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். போடா, போய் பாடு போ. அந்த காலம்டா, வேணா நீ போய் பாடு போ. போடா. அப்பா, உங்களுக்குள்ள ஒரு பிபி ஸ்ரீனிவாஸ் இருக்காரா? மேடை கேரி வந்து பாடுங்கப்பா, வாங்கப்பா. டேய், நீ சும்மா இருடா. இவன் வேற. ஏப்பா, பாடுங்கப்பா. இதெல்லாம் சின்ன பசங்க செய்ய வேண்டியதுடா. நீங்க பாடுங்கடா. அப்பா பாடுங்கப்பா. பாடுங்க. நீங்க தான் பாடணும், மேல வாங்கப்பா. நான் வர மாட்டேன். இருங்க, உனக்கே இதெல்லாம் இருக்குதா? ஐயோ. வாங்கப்பா. ஏன என்ன நீ வேற. நீ பாடுற போடா. அதெல்லாம் பாடுங்க பாடுங்க பாடுங்க. மாமா பாடுங்க மாமா. பாடுறா. சரி, பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா,
பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, அந்த பாவை இங்கு நாடி வந்த காளை அல்லவா. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கலக்கிட்டீங்க போங்க. நல்லா வந்து மாட்டிக்கிட்டார். எப்படி இருந்தது? சூப்பர் மாமா பிரமாதம் பிரமாதம். பின்னாடி வா. இப்ப அப்பா வந்து பிரமாதமா பாடி வா அப்படிங்கிற எழுத்துல முடிச்சிருக்காரு. இப்ப சுந்தர அண்ணன் தம்பதிகள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து வா இல்ல வா. அருமை. வா வா வால ஏதாவது பாட்டு சொல்லு. மைக் 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 என்னங்க மியூசிக் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என் சாங்னு கேளுங்கண்ணா நான் ஓலரலண்ணா ரொம்ப ஃபீலிங்ண்ணா சூப்பர்ல பொண்ணு சூப்பரா பிச்சுட்டா. சூப்பர் நீ. எதடி பரோட்டாவியா? சும்மா இருங்க. இப்ப நாகராஜ் அண்ணன் தம்பதிகள் பாட வேண்டிய முதல் எழுத்து நா இல்ல நா. டேய் நாவா நாவா ரெண்டுத்துல நீ எதுல ஆரம்பிச்சாலும் ஓகே. கவுண்டிங் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் வராங்களே மைக் மைக் வாங்கிட்டாரு. குத்துவோமா? ஓடு தாகு மாமே. போடே. நாகராஜ் அவர்கள் நல்ல கருத்துள்ள பாட்டை பாடி முடிச்சிருக்காரு. அண்ணே ரொம்ப டிராஃபிக்கா இருக்கா? கம்மிதமா போயிடலாம். சுந்தரனே நீங்க இப்ப ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து மே. மே கவுண்ட் கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் கவுண்ட் பண்ணலாமா? 10 மைக் 9 கொஞ்சம் வெயிட் பண்ணுவா. மேகமே மேகமே பால் நிலா தேயுதே. நல்லா பாடுறேன். பிரமாதமா பாடின கல்பனா அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க. என்னங்க ரொம்ப பெருமையா இருக்குங்க. வாட் மெடிக்கல் மிராக்கிள். அண்ணா இப்ப நீங்க பாட வேண்டிய எழுத்து தா தா தே தே தூ தூ. தூத்துவா தாத்தா தே. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மைக் வாங்கிட்டாரு. வாங்கிட்டார்ல அப்புறம் என்ன? மாமே குத்தே. இதுவும் சாராய போட்டு தானே. அடுத்ததாக சுந்தரண்ணன் பாட வேண்டிய எழுத்து தூ தூ தா தே. தே தூ தாத்தி தே தூ மறுபடியும் தேல தேல தேல. விடுங்க நானே பாத்துக்கிறேன். ஓகே தேங்க்ஸ் கல்பனா. கம் ஆன் கம் ஆன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹெல்ப் பண்ண கூடாது ஹெல்ப் பண்ண கூடாது. ஹெல்ப் பண்ணா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் பாத்துங்க. வேண்டாம் வேண்டாம். கல்பனா அன்னைக்கு தெரியல நினைக்கிறேன். கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சலாமா? 10 9 8 7 और 5 4 3 2 1. சோ இப்ப கல்பனா அண்ணி பாடாததால ஜெயிச்சது நாகராஜ் தம்பதிகள். என்னங்க அது? கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. சூப்பருங்க சூப்பர். உங்களுக்கும் தான். தேங்க் யூ. இப்போ முன்னாலேயே சொன்ன மாதிரி இப்ப வின் பண்ணவங்களுக்கு 5.5 பவுண்ட் செயின் வேதவல்லி நாகராஜுக்கு. வெடிமா வேதவல்லி நாகராஜ். தேங்க்யூ மாமா. தேங்க்யூ மாமா. சரி அந்த சந்தோஷத்தோடய சாப்பிட போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சரி வா சாப்பிட போலாம் வா. நீங்க போங்க நான் வரேன். என்ன இருந்தாலும் நாகராஜும் வேதவழி நல்லா பாடினாங்க. ஏய் நீ சூப்பரா பாடின. அதோட எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு வரேன். சூன்யக்காரி உனக்கு ஏதோ சூன்யம் வச்சுட்டான்னு நினைக்கிறேன்டி. அதனால்தான் சாதாரண எழுத்துல இந்த பாட்டு கூட தெரியாம நீ தோத்து போயிட்ட. வேதவல்லிக்கு என்னமோ அதிர்ஷ்ட காத்து ஆடி காத்து மாதிரி அடிக்குது.
அடிக்கட்டு பார்க்கலாம். 5.5 சவரன் செயின் போச்சே. பழைய செயின் தான் இருந்தாலும் போச்சே. ஏமா மல்லிகா ஒரு டைம் பாம்பு வீச போறேன்னு சொன்னியே, அவளை காணுமே, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? போனை எடுக்கவே மாட்டேங்கிறாமா. ஆனா கவலைப்படாதம்மா, அவ எப்படியும் வந்துருவா. மல்லிகா மட்டும் வரட்டும். அப்புறம் கல்யாண வீடு காரியம் பண்ற வீடு மாதிரி கதி கலங்கி போயிடும் பாரு. வேதவள்ளி, சந்தோஷமா இருக்க. உன் சந்தோஷம்லாம் மல்லிகா இங்க வர வரைக்கும் தாண்டி.